அழாது. ம். உயிர்த்தெழுதலின் செய்தி அழாது. கடினமான எண்ணம் கொண்டவர்கள் கல்வாரியாகிய கிறிஸ்துவிடத்தில் வந்தால் தான் மனதுருக்கம் உண்டாகிறவர்களுக்கு தான் மன்னிப்பு ஏற்படும். பிசாசி பிடிச்சிருந்தா என்னங்க, அதில் 7 பிசாசி இருந்தோம். அவளுடைய வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமாக இருந்திருக்குமோ, அதற்கு விடுதலை கொடுத்ததுனால என் ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்தாரு. என் ஆண்டவரை நான் பார்க்கணுமே. அவர் மறிக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இருக்காது. ஆகையால் உலகத்தை ரட்சிக்க வந்தவர் அவர். ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி கொஸ்டின் செஷன் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அவரோட உயிர் தெரிஞ்சது பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு குட் ஃப்ரைடே நாள் எடுத்துட்டா அது இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மறிச்சார் இல்லைங்களா, அதுக்கும் இன்னி உள்ள காலகட்டத்தில் நம்ம எத்தனையோ பேர் சந்திக்கிறோம். அது என்ன கனெக்ஷனுங்க ஐயா? நம்ம ஏன் அந்த நாளை வெறும் ஒரு ரிச்சுவலாக பார்க்காம ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக பார்க்கறதுக்கு என்ன காரணம்? இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு காரியம். இந்த குட் ஃப்ரைடே அவர் மரித்ததை போய் நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறோமே, காரணம் என்ன? அவர் மரிக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இருக்காது. ஆகையால் உலகத்தை ரட்சிக்க வந்தவர் அவர். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். அப்போது இந்த சிலுவையின் பாடுகளினால தான் மனுஷனுக்கு விடுதலை உண்டாக்கும்படி பிதா நியமித்தார். அதை கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவை பறிந்து உண்மை உள்ளவராக இருந்தார். ஆகையால் அவர் சித்தத்தை செய்ததுனால எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை சுதந்திரித்து பிதாவின் வலது பாசத்தில் வீட்டார். அதே போல தான் ஒரு கிறிஸ்தவனும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவரை நோக்கி பார்த்தால் அவர்கள் முகம் பிரகாசமடையும். அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆகையாலே அவருடைய அந்த சிலுவையின் காட்சியை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நோக்கி பார்க்கிற யாவருக்குமே விடுதலை உண்டாகும். இந்த காலத்தில் பல இன்னல்களில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்ட கேள்வி, இன்றைக்கு அவர்களுக்கு எப்படி இந்த சிலுவை அவர்களுக்கு அனுகூலமாகும், எப்படி அவங்களுடைய துயரங்கள் நீக்கப்படும் என்பதை நாம் கவனிக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிலுவையில் மரணமே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் அதோட முக்கியத்துவம் என்னென்னா மன்னிப்பு தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் வருது. அந்த சிலுவை மரத்தை எப்படி நம்ம பார்த்துட்டு இன்னொருத்தர் எப்படி நம்ம மன்னிக்கணும் ஐயா? மனுஷனால் மன்னிக்கவே முடியாது. மனுஷனுக்கு மன்னிக்கிற சுபாவம் கிடையாது. மனுஷன் எதை எடுத்தாலும் தன்னுடைய நிலையை தான் யோசிப்பான். மன்னிக்கிற குணமே மனுஷனிடத்தில் இல்லை. இது தெய்வீக குணம். தேவன் தராவிட்டால் ஒருவரையும் மன்னிக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, இந்த மன்னிப்புன்ற வார்த்தையே வர வேண்டாம். அதனால் கடினமான எண்ணம் கொண்டவர்கள் கல்வாரியாகிய கிறிஸ்துவிடத்தில் வந்தால் தான் மனதுருக்கம் உண்டாகிறவர்களுக்கு தான் மன்னிப்பு ஏற்படும். ஆகையால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மன்னிக்க முடியும். இது சுலபமாக நானும் பேசலாம். ஆனால் சிலுவையில் 3 ஆணினால் தொங்கி கொண்டிருக்கிறாரு. கோர சிலுவையில் அவர் நின்று கொண்டிருக்கிறாரு. அந்த தவிப்பில் ஏதாவது மன்னிக்க முடியுமா? இவர்கள் கொலை செய்கிறார்கள், ஆனால் அவரோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதனால அதை பார்த்ததுனால 33 ஆண்டுகள் அவர் இந்த பூலோகத்தில் இருந்து வாழ்ந்து அவர் சொன்ன பிரசங்கத்தை காட்டிலும் அந்த சிலுவையில் சொன்ன வார்த்தையானது உலகத்தையே குலுக்கிவிட்டது. ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலோ குறிப்பிட்ட இடங்களிலோ குறிப்பிட்ட நாடிலோ தான் மக்கள் இருப்பார்கள். ஆனால் இவருடைய செய்தினால உலகம் எங்குமே கிறிஸ்தவர்களாக இருக்க காரணம் அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தை தான். ஆகையால் மனுஷனை மாற்றி அமைப்பது, மனுஷனுடைய குணங்களை மாற்றக்கூடியது அந்த சிலுவையின் வல்லமை தான். ஆகையால் அது ஒரு சபிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரமானது. அவர் சிலுவையில் ஏறினதுனால்தான் அது புனித சிலுவையாக மாறியது. ஆகையால் கட்ட சிலுவையை கழுத்தில் மாட்டிக்கொள்வது பெரியதல்ல. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்பொழுது
கிறிஸ்துவின் குணம் நமக்குள் வருகிறது. ஆகியாவே எந்த மனுஷனும் விடுதலை அடைய முடியும். நீங்க சொன்ன வார்த்தை வெறும் இப்போ 3 வருஷம் அவர் பேசின வார்த்தைக்கும், அவர் செஞ்ச ஒரு காரியத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பேசுறதுக்கும், செய்ற காரியத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கணுமா? இல்ல வெறும் பேசிட்டே இருக்கணுமா? வாழ்க்கை என்பது வெறும் பேச்சல்ல. ம். வாழ்க்கை என்பது நம்முடைய சுவாபம். ம். நம்முடைய சுவாபம் என்ன இருக்குதோ அதுதான் வாயின் வார்த்தை வரும். ம். இயேசு கிறிஸ்துவின் சுவாபம் அவர் மனதுருகிறது மட்டுமல்ல, அவருடைய மலை பிரசங்கத்தை எல்லாம் பாருங்க, மக்களை பார்த்த உடனே ஆறுதல் சொல்லவும், ம்ஹ்ம். துயரப்படுவர்களை தேற்றவும், அவர்களுக்காக பாக்கியத்தை அவர் எடுத்து சொல்றார். அவருடைய குணம் அப்படிப்பட்டது. ம். அப்போது அவரை கொல்ல சித்தமாகி, அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை சிலுவையில் தொங்கினாலும் அவருடைய சுவாபம் அவரை விட்டு போகவில்லை. அவர் சொல்லுகிறதை தான் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? மன்னிக்கிறார். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பேச்சும் ஒன்றாக இருக்க வேண்டும். பேச்சு ஒன்று, வார்த்தை ஒன்று இருந்தால் அது சரி கிடையாது. மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களை வெறுப்பார்கள். அவன் சொல்வது நல்லா இருக்குது, ஆனால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கெட்டதாக இருக்குது என்று ஜனங்கள் நாட மாட்டார். நம்முடைய சுவாபமும் நம்முடைய பேச்சு வார்த்தைகளும் ஒன்றாக இருக்கணும். ஒன்றாக இருக்கணும். நீங்கள் சொன்ன முத பதிலில் வந்துட்டு ரட்சிப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த ரட்சிப்புக்கும் குட் ஃப்ரைடேக்கும் எப்படி ஐயா ஒரு கனெக்ஷன் உருவாக்குறது? இப்போ நம்ம எத்தனையோ பேர் வந்துட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு ஆனால் உண்மையிலே கிறிஸ்துவுக்காக மறைத்திருக்கிறாங்களா, கிறிஸ்துக்குள்ளே மறைத்திருக்கிறாங்களான்றது வந்துட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மறித்தாலும் சரி, மறிக்காவிட்டாலும் சரி, இப்போ கிறிஸ்தவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க. உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்களா? புறஜாதிகளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த சிலுவை புறஜாதிகளுக்கு கூட உண்டாக வேண்டும். உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் மக்கள் அனைவருக்குமே அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால்தான் விடுதலை கிடையாது. எல்லோருக்கும் விடுதலை. இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் அவர் சிருஷ்டிகர்த்தர், எல்லோருக்கும் அவர் தேவன். நான் அறியாமல் இருக்கலாம், என்னுடைய நாட்களை நான் வீணாக கூட கழிச்சிட்டு போயிருக்கலாம், அவருக்கு எனக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் என்னை ரட்சிக்காமல் இருக்க மாட்டார். அவர் தான், அவருடைய ரத்தம் சிந்தினாலும் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அதான் நான் அறிந்து அறியாது இருக்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் அவர் வந்த நோக்கம் என்னை ரட்சிப்பதற்கு. உலகத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் இதாக தெரிஞ்சுங்களா? ஆகையால் வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது கடவுளே அறியாதபடி இயேசு கிறிஸ்து இன்னாரென்றே தெரியல. அப்படிப்பட்டவர் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த புறத்தில் வாழ்ந்துங்கிறார் பிலாத்தின் மனைவி. பிலாத்தின் மனைவி அப்படி இருக்கும் பொழுது இயேசு கட்டப்பட்டவராக பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார். ஆச்சுங்களா? சும்மா கயிறில் கட்டிட்டா முடியாது. கட்டப்பட்டவன் அவன்தான். பிலாத்து ஜனங்களுக்கு முன்பாக அவன் நியாயாதிபதியாக இருக்கலாம், ஆனால் அவன் வாழ்க்கை ஒரு பரிதாபமாக இருக்குது. அவன் தன் குடிக்கிறதுனால அவனை மதிக்காமல் அவன் மனைவி தூரமாக இருக்கிறான். ஆகையால இயேசு பார்க்கிறார். அவன் இயேசுவை விடுதலை ஆக்கலாம் என்று சொல்லி மனுஷன் பிரயாசப்படுறான். ஆனால் அவர் அவனை பரிதாபப்பட்டு அவனை விடுதலை ஆக்க முதல்வருடைய மனைவியை சந்திக்கிறார். அதே இடத்துல நிற்கிறாரு. சொப்பனத்தில் போகிறாரு. போய் கண்டித்தது எப்படிப்பட்டதாக இருக்கும்? உடனே அவள் நீதிமானை ஒன்றும் செய்யாது என்று கடிதம் அனுப்புகிறார் என்று சொன்னார். அப்போ அவளுக்கு விடுதலை ஆச்சுல. விடுதலை தான் ரட்சிப்பு. ஆகையால் அந்த விடுதலையை அவள் இயேசுவை அறியல. ஆனால் அறியாவிட்டாலும் இயேசு போய் அவளுக்கு விடுதலை கொடுத்தார் இல்லைங்களா? பிலாத்து கூட தெரியல, சத்தியமாவது என்னன்னு கேட்குறான் இல்லைங்களா? ஆகையால் அவன் நிற்கும் போது அவனுடைய வேலையில் அவனுக்கு பிரச்சனை இருக்கிறது இயேசு காண்றார். அவனுக்கும் இவன் ரோம அதிகாரத்தின் கீழ்பட்டிருக்கிறான், ஜட்ஜாக இருந்தால் கூட, நியாயாதிபதியாக இருந்தாலும் கூட. ஆனால் அந்த ரோமர்களை ஒருத்தரையும் அடிக்கக்கூடாது, பெரிய குற்றமாயிடும். ஆகையால் ரோமத்தினுடைய 50 மக்களை சிறைப்பிடிச்சு வச்சுருந்தான் ஏரோது. பிலாத்துடைய தீர்ப்பு இல்லாமலே அவங்கள தீர்த்து கட்டிட்டான். இப்போ பிலாத்தும் ஏரோதும் ஜென்ம விரோதிகளாக இருக்காங்க. அப்போது ஜென்ம விரோதியாக இருக்கிற அவர்களை அன்றைய தினம் சிநேகிதராக்கிட்டார்.
பிலாத்து இடத்துல போகிறாரு, பிலாத்து ஏரோதுகிட்ட வராரு. அவங்களால தீர்ப்பு சொல்லவே முடியல. கை கழுவிட்டான். கை கழுவி இவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, தீர்ப்பு சொல்லிட்டு, திரும்ப எப்படி சிலுவையில் அறைய முடியும்? ஆமா. அநியாயமா ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவர். ஆமா. ஆனாலும் அவர் மன்னிக்கிறவர். பார்த்தீங்களா? அவர் என்ன குற்றம் செய்தார்? தீர்ப்பு ஒன்றும் இல்லைன்னு கை கழுவிட்ட பிறகு வேற என்ன இருக்குது? ஆனால் அவர் அநியாயமாக ஒப்பு கொடுத்தாலும், ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். இப்போ அவனுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறதே முள்ளாக இருக்குது. ஏரோதுக்கும் இவனுக்கும் வந்து ஜென்ம விரோதிகளாக இருக்கிறாங்க என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா 23:12 அவர்கள் ஜென்ம விரோதிகளாக இருந்தார்கள், அன்றைய தினத்தில் சிநேகிதரானார். அப்போ அவனுடைய வாழ்க்கையை சந்திக்க பிலாத்தின் மனைவியை சந்திக்கிறாரு. அவனுடைய தொழிலை சீர்படுத்த அங்கிருந்து அவனுக்கு இது பண்ணுறாரு. அவனால் ஒன்றும் சொல்ல முடியல. பேசாத மனைவி கடிதம் அனுப்பியிருக்காரு. அவளே சொல்லியிருக்கா, இப்போ வந்து ஏரோதோடு ஒன்று இணைகிறோமே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவனால் தீர்ப்பு சொல்ல முடியல. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? அவர்கள் தேவனை அறிந்தவர்களா? அவர்களுக்கே முதல் விடுதலை கொடுக்கிறார். சிலுவைக்கு ஏறுவதற்கு முன்பாகவே அப்படி விடுதலை கொடுக்கிற அந்த தேவனை நோக்கி பார்த்தா நாம் என்ன ஆகும்? ஆகியார யாராக இருந்தாலும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சகல ஜாதியாரும் சகல கோத்திரத்தாரும் சகல பாஷைக்காரரும் குருத்தோலை பிடித்தவருக்கு முன்பாக நிற்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்கோ ஒரு மக்களுக்கோ அவர் தேவனாக, உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அவர் தேவனாக இருக்கார். சிலர் கண்டு கொண்டிருக்காங்க, சிலர் கண்டு கொள்ளாத இருக்காங்க. ஆனாலும் நல்லோருக்கும் பொல்லாதவருக்கும் மழை பெய்கிறது போலவே என் தேவன் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அவர் செய்கிறதுனால தான் இது குட் ஃப்ரைடே. என்னங்க, அதாவது மறிக்கிறது யாரும் நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவர் மறித்தது தான் நமக்கு நல்லதாக. நான் மறிக்கிற இடத்துல அவர் மறிக்கிறார். என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் மறிக்கிறார், என்னுடைய பாவத்துக்காக அவர் மறிக்கிறார். யார் வருவாங்க? வரமாட்டாங்க. பாருங்கள், நான் அவரை அறியல, ஆனால் அவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு காலத்தை வச்சார். அறியாத காலத்திலே என்ன பண்ணிட்டார்? சிலுவை என்னை ரட்சித்தது. அவருடைய சிலுவை என்னை மாற்றி அமைத்தது. அதுக்கு பிறகு அதை கண்ட பிறகு தான், அது காணாததுக்கு முன்னாடியே என்னை என்ன செய்தார்? என் தாயின் கர்ப்பத்தில் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாவே எனக்கு தேவன் தெரிந்திருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நாம் காண்கிற ஒரு விசேஷிதமான. அவரை போல ஒருவரும் இல்லை, அவரை காட்டுகிற அன்பை போல ஒருவரும் இல்லை. ஆச்சுங்களா? கூட இருக்கிறவர்கள் கூட துரோகிகளாக மாறுவாங்க இல்லைங்களா? அப்போது அவர் கூட இருந்த சீசர்களில் யூதாஸ் என்ன பண்ணான்? அவன் காட்டி கொடுத்து போயிட்டான். பேதுரு கூட என்ன பண்ணார்? சத்துருகள் மத்தியில் உட்கார்ந்துட்டு அவர் உட்கார்ந்துருக்கார். என்ன, அவர் இன்னும் சிலுவைக்கு போகலை. போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விடுதலை இருக்குதுன்னா, சிலுவையில் தொங்கி அவருடைய ரத்தம் சிந்தப்படும் போது அவருடைய ரத்தத்தினாலே எவ்வளோ மகத்துவம் இருக்கிறது தெரியுங்களா? அது எப்படி விடுதலை ஆக்குறது ரெண்டாவது பார்க்கலாம். அவர் போக முன்னே பேதுரு மறுதளித்தார் தானே. ஆனால் பேதருக்கு முன்னதாக சொன்னார், 3 தடவை மறுதளிப்பேனார். ஆனால் அங்கே அவர் போகிறார், அவர் பிடிச்சிட்டு போகிறாங்க. பேதுரு தூரமாக உட்காந்துட்ருக்காரு. ஆண்டவர் திரும்பி பார்க்குறார். அந்த அன்பு முகத்தை பார்த்த பிறகு 33 வருஷமாக கூடவே இருந்த பேருடைய அவருடைய பிரசங்கம் அவனை அசைக்கலை. அவருடைய அன்பின் முகம் பார்த்த உடனே கதறி அழுதார், ஒப்பு கொடுத்தார், மனந்திரும்பினார். ஆகியாது அவருக்காகவே அவர் உண்மையான சீடனானார். அவருடைய வார்த்தையை மக்களுக்கு நினைவு கூர்ந்து பேசும்போது 3000 மக்கள், 5000 மக்கள், திரளான மக்கள். எருசலேமில் முதலாக பிஷப்பாக அமர்ந்தவர் அவர் தான். ஆகையால் கிறிஸ்துவின் அன்பை நாம் நோக்கி பார்க்கணும். அப்போது அவர் பின்வாங்கி போனவரும் இயேசுவை பார்த்ததுனால அவர் என்னானார்? அவர் மகா பெரிய அப்போஸ்தலரிலே பிரதான அப்போஸ்தலனாக. இன்றைக்கு நீங்களும் நானுமே அவரை நோக்கி பார்த்தா நமக்கு உயர்வும் அடைக்கலமும் மேன்மையும் தான் கிடைக்குமே ஒழிய அவரை பார்த்தவர்கள் ஒருவரும் கெட்டு போகவில்லை.
ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்போ கிறிஸ்துவின் மரணம் வந்துட்டு முதலாவது மன்னிப்பு குறிக்குது, 2வது ரட்சிப்பை குறிக்குது, 3வது அன்பு குறிக்குது. இது 3 நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அவரை நோக்கி பார்த்தா கிடைக்கும். இப்போ மரிச்சாரு, நம்ம அவரோட அ ம அ நமக்காக சிலுவையில குட் ஃப்ரைடே இது பார்த்தோம். மரித்ததுக்கு அப்புறம் அவர் உயிர்த்தெழுதல் தான் ரொம்பவே இது இல்லைங்களா? எல்லாரும் மறைக்கிறாங்க. நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவனோட ஒரு பிரதான ஒரு இது என்னன்னா உயிர்த்தெழுதல். அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? கருத்து மகாபெரிய கருத்து. ம். அவர் உயிர்த்தெழாவிட்டா எங்கள் பிரசங்கமே ஒன்றும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. கிறிஸ்தவமே ஒன்றும் கிடையாது. ம். அவர் சொன்னபடி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுனால ம். எங்களுடைய பிரசங்கம் மேன்மையாக இருக்கிறது, ம்ஹ்ம். நாங்கள் தைரியமாக பேசுவதற்கு வழி இருக்குது என்று பவுல் சொல்கிறார் இல்லைங்களா? ஆமா. ஆகையால அவர் உயிர்த்தெழுதல் தான். நான் மரித்தேன், ம். ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகையால அவருடைய உயிர்த்தெழுதலினாலே வல்லமை உண்டு. ம். அவர் உயிர்த்தெழுந்ததை பிரசங்கிக்க அப்போஸ்தலருக்கு வல்லமை பிறந்தார். அவர்கள் எங்கும் போய் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலைத்தான் ம். பிரசங்கித்தார்கள். ம். அவருடைய பிறப்பை குறித்து அல்ல, ம். அவர் வளர்ப்பை குறித்து அல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுதலை தான் தைரியமாய் அப்போஸ்தலர் பிரசங்கித்ததுனால ம். அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. ஆமா. அவர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். ம். கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக அற்புதம் செய்தார் என்று மார்க் 16:20 நம்ம பார்க்கிறோம். ம். ஆகையால அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை மிக முக்கியமாக இருக்கு. ம். இன்றைக்கு காலத்துல வந்துட்டு ஒரு ரிசரக்ஷன்னு எடுத்துக்கிட்டா, அது ஒரு அஷ்யூரன்ஸ் நமக்கு வாழ்க்கையில இருக்கு இல்லைங்களா? பட் எத்தனையோ பேர் வந்துட்டு அந்த அஷ்யூரன்ஸ் வந்துட்டு வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது அப்படின்னா, நான் கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேற்றுவார். ஆனா கால சூழ்நிலை வந்துட்டு அப்படி ஆவறதில்ல. எந்த மாதிரி ஒரு அஷ்யூரன்ஸ் வேணுங்க ஐயா? நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்களுக்கு இந்த ரிசரக்ஷனுக்கும், இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்? பாருங்க, அப்போ இருக்கிற அப்போஸ்தலர்களும் அப்போ இருக்கிற ஜனங்களுமே உயிர்த்தெழுதலை நம்பலை, நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி தெரியல. ம். அவர் சொல்லிட்டு இருந்தார். ம். அவர் உறுதிப்படுத்தும்படியாக வீட்டில் இருக்கிற குழந்தைய செத்த பிள்ளையை எழுப்பினார். ம். வழியில் பாடையில் போனதை எழுப்பி காண்பிச்சார். 4 நாள் நாருமே என்று சொன்ன லாசரை எழுப்பி காமிச்சார். அப்போ கூட புரிஞ்சிக்க முடியல, ம். ஜனங்களுடைய நிலைமை அவ்வளோதான். அப்புறமா அவர் சொல்லிட்டு கடைசியில் அவரையும் சிலுவையில் அறைஞ்சாங்க, ம். அவரையும் அடக்காராதனை செய்தாங்க. அவர் சொன்னபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ம். ஆனால் அவர் சிலுவையில் அறியப்பட்டு அவரை அடக்கம் பண்ணது இஸ்ரவேலருக்குள்ளாக பெரிய குழப்பமும் பிரச்சனையுமாக இருந்தது. ம். அதிகாரிகள் முதல் கொண்டு ஜனங்கள் வரைக்கும் ஒரே குழப்பம்தான் ம். இல்லைங்களா? ஆனால் சீஷர்கள் இன்னும் பயந்தாங்க. ம். சீஷர்கள் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க இல்லைங்களா? எம்மாவூர் சீஷர்கள் வழியில் போயின்னு இருக்காங்க. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் போயிட்டுருக்கும் போது வழிப்போக்கனாக போகிறாரு. எம்மாவூர் சீஷர்கள் அவர்கள் ஏதோ தேடுற மாதிரி போகிறதுனால இயேசுவை கண்டு கொண்டாங்க. இயேசு அவர்களோடு பேசுகிறாரு. அப்போ தான் அவர்களுடைய மதியினத்தை எடுத்து காண்பிக்கிறார். வேத வாக்கியம் நிறைவேறும்படி தானே நான் நிறைவேறும் தானே இந்த காரியத்தை நான் செய்தேன்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சுட்டி காண்பிச்சார். அப்போ தான் அவருடைய கண்கள் திறக்கப்படும் இல்லைங்களா? அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை யாருமே நம்பிக்க முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. செத்தவன் எங்கே வருவான்? ஆமாம். இப்போ பொதுவாகவே பல சித்தர்களும் பல முனிவர்களும் சொல்லியிருக்கு, மாண்டோர் மீண்டும் இவ்வைரகத்தில் வருவார் உண்டோன்னு கேட்டாங்க. செத்தவன் வருவானா? எல்லா தேவர்களும் செத்தாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. இவர் மட்டும் என்ன பெருசில் எப்படி உயிர்த்தெழுவாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கிறவங்கெல்லாம் அத்தனை பேரும் நினைக்கிறாங்க. அதனால் உயிர்த்தெழுந்த இயேசு தேடாமல் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. அவருடைய கல்லறையில் போய் நம்ம போய் துரோவியத்தை நம்ம இது பண்ணால் அதிகாலையில் மரியாள் ஓடுகிறார் இல்லைங்களா? பெண்கள் யூத பெண்கள் வெளிவர கஷ்டம். அதிகாலையில் இருட்டோடு வருவது இன்னும் கஷ்டம். அவர்கள் கல்லறைக்கு தேடி ஓட முடியாது. அவை ஓடினான்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவளுக்கு 7 பிசாசி பிடிச்சிருந்தது. ஒரு பிசாசி பிடிச்சாலே எத்தனை பிரச்சனை, போராட்டம் இல்லைங்களா? பிசாசி பிடிக்காதவங்களே பிசாசி பிடிச்ச மாதிரி தொல்லை கொடுக்குறாங்க. பிசாசி பிடிச்சிருந்தா என்னங்க? அதில் 7 பிசாசி தான். அவளுடைய வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமாக இருந்திருக்கும். அதற்கு விடுதலை கொடுத்ததுனால என் ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்தாரு, என் ஆண்டவரை நான் பார்க்கணுமே,
அவருடைய கல்லறையை பார்க்கணுமேனு உண்மையான அன்போடு உண்மையான பாசத்தோடு இயேசுவை அவர் அதிகாலையில் தேடினார். அப்போ அங்கே நிற்கிறாரு. அவர் கண்ணுக்கு தெரியல. அந்த பாசமானது கண்ணை மறைக்குது. அவர் துயரமானது அவளை அடக்க முடியல. ஐயோ, என் ஆண்டவரை எங்கே வச்சிருக்க, நீங்க சொல்லுங்க. அவர்கிட்டயே கேட்குற தோட்டக்காரன் போல பார்த்துட்டு, அப்போ அவர் அறிந்தவர் அல்லவா, அவளுடைய பேரை சொல்கிறார், மரியாளே. அப்போ கண் கலங்குற, அழாது. உயிர்த்தெழுதலின் செய்தி அழாது. கண்ணீரை துடைக்கிறவர் ஆண்டவர். அவளுக்கு முதல் அந்த பெண்ணுக்கு தான் உயிர்த்தெழுதல் நற்செய்தியை கொடுக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். அப்போஸ்தலருக்கு கூட கிடைக்கல. அப்போஸ்தலருக்கே சொல்லும்படியான சுவிசேஷம் யார் போய் சொன்னது? அந்த பெண் தான், மரியாள் இல்லையா? ஆகையால் அதை கூட அவங்களுக்காக நம்ப முடியல. அதனால அவர்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்கிறார். தெரிஞ்சுங்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்போஸ்தலரை சந்திக்கிறாரு, இன்னும் பல சீஷர்களை சந்திக்கிறாரு. அந்த சீஷர்கள் மத்தியில் தோமா இல்லாத போகிறாரு. மீண்டும் தோமாவை சந்திக்கிறார். எல்லோரையும் சந்தித்து தன்னுடைய காயங்களை காட்டுறாரு. அப்போ அவங்க கண்டு விசுவாசித்தாங்க இல்லைங்களா? ஆனால் நம்ம அப்போஸ்தலரை விட காணாமல் விசுவாசிக்கிறோம். ஆனால் அவங்க தயவாக எழுதி வைத்த நிருபங்களெல்லாம் நம்ம படிக்காதுன்னு தான் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவர்கள் செய்த புண்ணியமாக. ஆகையால தான் நம் வேதத்தை தியானிக்கும் பொழுது கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை நாம் கண்டுகொள்ள முடியும். அவர் மரித்தது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதமோ, அவர் உயிர்த்தெழுதல் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. ஆகையால் இது ஒரு பெரிய பாடம். இதை குறித்து நாம் ஆழமாக பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நேரம் நம்மை கட்டுப்படுத்துகிறதுனால நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை போல உலகத்தில் எங்கு நீ தேட முடியும்? ஆக உன் துயரங்கள் நீங்க வேண்டுமா? உன் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா? உன் கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா? அவரை நோக்கிப்பார், பிரகாசமடை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறார். வெட்கப்படுகிற வாழ்க்கை இருந்தாலும் அவரை நோக்கிப்பார். அவர் எப்படிப்பட்டவருக்கும் விடுதலை தருவார். இன்றைக்கு மனுஷன் கல்லை தூக்கி எறியும்படியாகத்தான் வருவான். கல் எரிக்கக்கூடிய வாழ்க்கை இருந்தாலும் கூட அவளையும் விடுவித்து அவன் செய்யாதே என்று சொன்னவர் உனக்காக எனக்காக சிலுவையில் தொங்கினாரு. உனக்காக எனக்காக மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தாரு. இது எதற்காக? அவருக்காகவே இல்லை, நமக்காகவே. ஆகியாக அவரை நோக்கி பார்த்தால் பிழை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.